அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா நம்ம வந்துட்டு ட்ரேடிங்கை தவிர்த்து எப்படியெல்லாம் வந்துட்டு மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு கலர் ப்ரிடிக்ஷன் கேமிங். ஸோ இது என்னன்னா, இந்த கேமில் வந்துட்டு நீங்கள் கலரை ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ கலரை ப்ரிடிக்ட் பண்ணாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம கலரை ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேண்டம் தான். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமாக தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ ரேண்டமாக வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கலர்ஸ் வந்து வரும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் வயலட். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு ரேண்டம் பேஸ்டு தான். இதில் வந்து எந்த ஒரு பக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ரேண்டம் தான். ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்டை நீங்கள் பெட் பண்ணணும். நீங்கள் சொன்ன கலர் வந்துச்சு அப்படின்னா அதை விட டபுள் அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸாக வந்து இதில் வந்து ப்ராஃபிட் பார்த்தனால தான் சொல்கிறேன். ஸோ நீ இந்த இடத்துல பார்த்தா தெரியும். ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து விட்ராவல்ஸ் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இது விட்ராவல் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இமிடியேட்டாக வந்து விட்ரா வந்து வந்துடும். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து விளாட்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம்லாம் பண்ண தேவையில்ல. ஃபாஸ்ட் பார்ட்டி கேமே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து வந்திருக்கிற கலர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு பிங்க்கு, வயலட்டு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் நம்பர்ஸ்லேயும் பெட் பண்ணலாம். பட் நம்பர்ஸில் பெட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம வந்து கலரில் தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெட் பண்ண போகிறோம். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபாயிலேருந்து நம்ம பெட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராபபிலிட்டி எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து பெட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயலட் அண்டு க்ரீன் வந்து விழுந்திருக்கு. ஸோ 2 கலர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வர்ற டயத்தில் நம்ம கட்டுற பெட் அமௌண்ட் வந்து பிரியும். ஓகே. ஸோ இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப கிளியராக வந்து காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வந்து ரெட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணி நான் ஒரு 10 ரூபா நான் கட்டுறேன் அப்படின்னா வந்து நான் நினச்சபடி வந்து ரெட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே டபுள் ஆஃப் தி அமௌண்ட் கிடைக்கும். இப்போ க்ரீன் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டுக்கு கட்டின அமௌண்ட் வந்து அப்படியே வந்து போயிடும். ஓகே. ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டோட சேர்ந்து வயலட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதில் 10 ரூபா வர வேண்டிய இடத்துல அதில் பாதி வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா நான் இப்போ வந்து கட்டுறேன். ஓகேவா. ஸோ 10 ருபீஸ் நான் பெட் கட்டிட்டேன். இந்த இடத்துல கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு நான் நினச்சபடி வந்திருக்கு. பட் கூடையே வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வயலட்டும் சேர்ந்தனால வந்து நான் கட்டுற 10 ரூபாய்க்கு மேலே 4 ரூபா 90 பைசா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரிடிக்ஷன் கேம் வந்து நம்மளுக்கு வந்து விளையாடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு க்ரீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 ரூபா நான் வந்து கட்டுறேன். ஸோ அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் டேர்னுக்காண்டி வெயிட் பண்ணலாம். இப்போ நல்ல விலைக்கு நம்மளுக்கு வந்து ரெட்டு வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் நான் வந்து க்ரீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 ரூபா வந்து நான் வந்து கட்டுறேன். 10 ரூபா நான் அந்த இடத்துல கட்டியிருக்கேன் மை ஆர்டரில். நெக்ஸ்ட்டு கட்டின அமௌண்ட் வந்து க்ரீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டியிருக்கேன். ஓகே. என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ லாஸ் ஆயிடுச்சு. நம்ம நினச்சபடி வந்து க்ரீன் வரல, ரெட்டு வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு தான் வந்திருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 10 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம டபுள் ஆஃப் தி அமௌண்ட் கட்டணும். நான் அகெயின் வந்து ரெட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸை நான் 10 ரூபாயும் சேர்த்து 20 ரூபாவாக நான் இப்போது பெட் பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் 20 ருபீஸ் இப்போ நான் வந்து பெட் பண்ணுறேன். நான் வந்து பெட் பண்ணியிருக்கிறது ரெட்டில் வந்து பெட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அகெயின் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆயிருச்சு. இப்போ எனக்கு 20 ருபீஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெட்டு மேலேயே நான் வந்து பெட் பண்ணுறேன்.
எனக்கு வந்து 20 ருபீஸ் லாஸ் ஆனனால நான் இப்போது 40 ருபீஸாக வந்து நான் வந்து ரெட் மேலே நான் பெட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் விட்ட அமௌண்ட்டை பிடிச்சிட்டேன். ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு மட்டும் வந்துருந்துச்சுன்னா எனக்கு 40 ருபீஸாக கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நான் விட்ட அமௌண்ட்டை நான் அப்படியே பிடிச்சிட்டேன். ஓகே, ஏன்னா வந்து வைலட் வந்தனால அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு நம்ம விட்ட அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்போது என்ன வரும். ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்ம விளையாடலாம். ஏன்னா 30 செகண்ட்ஸ்னால ரொம்ப பெருசாக வந்து நம்மளுக்கு இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து க்ரீன் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக வைலட் வந்திருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வைலட்டில் மாற்றி வந்து பெட் கட்டி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வைலட்டில் வந்து ஒரு 10 ரூபா வந்து கட்டி பார்க்கலாம். வைலட்டில் நம்ம கட்டினோம்னா ட்ரிபிள் ஆஃப் தி அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வைலட்டில் வந்து இப்போ ஒரு 10 ரூபா வந்து கட்டியிருக்கோம். என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸாக வைலட் வர்றப்போ வைலட்டை வச்சு விளாண்டு பாருங்கள், கொஞ்சம் சுவாரஸ்யமாக வந்து இருக்கும். ஸோ நான் நினச்சபடியே வைலட் வந்துருச்சு. நான் 10 ரூபா கட்டினேன், எனக்கு 34 ரூபாய் இப்போ எனக்கு சேர்த்து கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ பெட் அமௌண்ட்டு 10 ரூபா நம்ம கட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே, எடுத்த உடனே வந்து 10 ரூபாயில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலே தயவு செய்து ஆரம்பிக்காதீங்க. மினிமம் அமௌண்ட் வந்து பேக்கப்பில் ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கையில் இருந்தால் தான் ஒரு சேஃப். நீங்கள் 10 ரூபா கட்டுறீங்க, ஓகே, உங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 20 ருபீஸ் கட்டுங்க. அதுவுமே வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 40 ருபீஸ் கட்டுங்க. அதுவுமே லாஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 80 ருபீஸ் வந்து கட்டுங்க. அதுவுமே லாஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 160. ஸோ இது ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 320 ருபீஸ். நீங்கள் விட்ட அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ டோட்டல் 150 நீங்கள் கட்டியிருக்கீங்க. இப்போது இதோட சேர்த்தா வந்துட்டு 310 உங்களுக்கு 320 கிடச்சிரும். நீங்கள் விட்ட அமௌண்ட்டு மொத்தமாகவே கிடச்சிரும். அகைன் வந்து 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க, ப்ராஃபிட். ஓகே, அகைன் 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க, ப்ராஃபிட். ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா அகைன் 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க, லாஸ் ஆச்சு அப்படின்னா அகைன் 20 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கையில் வந்து பேக்கப் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு லாஸ் ஆகிற வர ட்ரேட் ஆகிட்டே இருங்க. இந்த மாதிரி வைலட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர்றப்போ வைலட் மேலேயும் கட்டுங்க, வந்தது தப்பு இல்லை. பட் வைலட் நிறையா வந்துருந்துச்சு அப்படின்னா வைலட் மேலே கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட்டு மேலே நம்ம ஒரு 10 ரூபா வந்து கட்டுறோம். ஸோ 10 ரூபாய் இப்போ நான் ரெட்டு மேலே கட்டியிருக்கேன். என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 6 செகண்ட் இருக்குது இந்த இடத்துல டைம். இது வந்து மொபைலில் தான் வந்து விளையாடணும். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டி நான் இப்போ பிசியில் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 20 ரூபா, 20 ருபீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து க்ரீனில் கட்டுறேன். க்ரீனில் 20 ருபீஸ் வந்து நான் வந்து கட்டியிருக்கேன். ஏன்னா 10 ரூபா லாஸ் ஆனனால 20 ருபீஸ் வந்து கட்டியிருக்கேன். நீங்கள் எக்ஸல் மாதிரி ஒரு ஷீட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வந்து இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ஜெனியூனான அப்ளிகேஷன் தான் வந்து இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் அக்கௌண்ட் இப்போ நான் விட்ட அமௌண்ட் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜெனியூனான அப்ளிகேஷன். இன்ஸ்டாவாக வந்து அமௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிரும். விட்ரா பண்ணிங்கன்னா அங்கேருந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸுக்குள்ளேயே வந்து அமௌண்ட் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஜெனியூனான ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ அதனால் தாராளமாக வந்து நம்மளுக்கு வந்து விளையாடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 50 ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு மேலே நான் வந்து கட்டியிருக்கேன். என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்குறதுப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 49, ஒரு 34, 500 வச்சு நான் ஆரம்பித்தேன். இந்த இடத்துல ஒரு 49, அதுக்கப்புறம் ஒரு 9, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 34, 19. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பக்கத்தில் நான் இப்போயே எடுத்துட்டேன். உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இப்போ எடுத்து காமிச்சேன். பட் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். நீங்கள் சஃபிஷியன்ட் அமௌண்ட் வச்சுக்கோங்க, ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ப்ராஃபிட் எடுக்கிற வர. ஒருவேளை சஃபிஷியன்ட் அமௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா லாக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி என்ன தான் வந்து லாஸ் ஆனாலும்
கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அகைன் வந்து 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி வர போயிடாதீங்க. ஏன்னா லாஸ் ஆச்சு அப்படின்னா மொத்தமாக லாஸ் ஆயிரும். அகைன் என்னதான் இருந்தாலும் 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே வந்து ஜென்யூனான ஒரு பிளாட்ஃபார்மு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விளையாடுங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் இன்னொரு பிளேஸ் வந்து பெட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லாஸ். இப்போ நான் 50 ருபீஸ் போட்டேன், எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போடும்போ அப்போ நான் 100 ருபீஸாக போடணும். 100 ருபீஸ் என் கையிலே இருக்கதே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 ரூபா மட்டும்தான். ஸோ அதனால தான் வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக வந்து நான் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. 10 ரூபாயிலேருந்து ப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமாக வந்து நம்ம பாட்டுக்கு வந்து ஒரு 50 ரூபா போட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம கையில் அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லாக் ஆயிரும் அமௌண்ட் இல்லாமல். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து விட்ட அமௌண்ட்டை மொத்தமாக வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விளையாடுங்க. 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிங்க. நான் 500 ரூபாயில் எடுக்கும்போது இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது 520 இருந்துச்சு. இப்போ 647 விட்ரா போட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். ரொம்ப ஜென்யூனான ஆப். அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு ஒரு மணி ஏர்னிங் சீரியஸ் வீடியோவில் நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.